கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 18/6/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. The Lord was with him. He was successful in whatever he undertook. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இருக்கும் கர்த்தர் என்கிறதான வார்த்தைகளிலே ஆண்டோட வார்த்தையை சற்று தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறது மிக மிக முக்கியம் என்பதை நாம் முதலாவது உறுதி செய்வோம். மனிதர்கள் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். எல்லாரும் சில காலங்கள் தான். அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு மறைந்து போவார்கள், நம்மை விட்டு தூரம் போவார்கள். நம்மை விட்டு விலகாதவர். அதனால தான் அவருடைய பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அந்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படி நம்மோடு கூட கர்த்தர் இருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் செய்கிற காரியங்களும் அனுகூலமாய், அதாவது ஆசீர்வாதமாய், நன்மையாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நமக்கு அனுகூலமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவள் நடுவில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த இடத்துல எசேக்கியா என்கிறதான மனிதனோடு கூட கர்த்தர் இருந்ததற்கான காரியங்களிலே அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. என்ன செம்மையானதை செய்தான்? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், அவன் பலியிடுகிறதான மேடைகள், விக்கிரகத்தினுடைய மேடைகளை அகற்றினான். 2வது சிலைகளை தகர்த்து போட்டான். 3வது விக்கிரக தோப்புகளை வெட்டினான். 4வது மோசே ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் தேவன் சொன்னதான ஜீவனை காப்பாற்றும்படியாய் சிதான வெண்கல சர்ப்பம் அதுவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெண்கல சர்ப்பத்தையும் உடைத்து போட்டான். இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் செய்தது தேவனுடைய பார்வையிலே செம்மையானதாக காணப்படுகிறது. அதிலும் தேவன் அவனோடு இருக்கிறதற்கான மிக மிக முக்கியமான காரணமாய் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை உங்களுக்கு முன்பதாக எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது காரணம், அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை எப்படி நம்புகிறோம்? முழுவதுமாய் நம்புகிறோமோ? ஆண்டவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி வச்சிருந்ததுனால அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறான் எசேக்கியா ராஜா. 2வது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். முதல்ல வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, முக்கியமாக இன்றைக்கு சொல்லலாம், வேதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். விதமாக சொல்வார்கள், வேதத்தை வாசி, அதை நேசி, அதை அப்பியாசி. வேதத்தை வாசிக்கணும், அதை நேசிக்கணும், அதை அப்பியாசிக்கணும். அப்படி விச் மீன்ஸ் அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அதை செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை குறித்து தான் வேதம் எசேக்கியாவை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமேயானால் ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்போம். தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது
நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மையாய், ஆசீர்வாதமாய், அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் வியாழக்கிழமை தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளை கர்த்தர் எங்களுக்கு காண செய்தீரே, எதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எசேக்கியா எங்கெல்லாம் போனானோ, எதையெல்லாம் செய்தானோ அது கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கை கொண்டு நடந்ததுதான் காரணம் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். எங்களுடைய காரியங்களும் அனுகூலமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே முழு விசுவாசத்தோடு முழு மனதோடு கூட ஜீவிக்க வாழ எங்களையும் தத்தம் செய்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அனுபவத்தை இன்னும் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். வேத வார்த்தையில் கீழ்ப்படிந்து இடது வலதுபுறம் சாயாமல் உம்மை சார்ந்து வாழ கிருபை பாராட்டும். இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அனுகூலமாய் வாய்க்க பண்ண பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். யார் யாரிடத்தில் சொன்னது? யாத்திராகமம் 33:22. கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரிடத்தில் சொன்னது? பிரியமானவர்களே, கடந்த 18 நாட்களுக்கு மேலாக கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமேயானால், உங்களுடைய ஜெப தேவைகள் இருக்குமேயானால் மாலை நேரங்களிலே என்னை தொடர்பு கொண்டு அழையுங்கள். அல்லாவிட்டால் வாட்ஸ்அப் மூலமாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களோட ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து அந்த ஊழியத்தை நேசியுங்கள்.